पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 575வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் நபஸ்பிருக், வானத்தை முட்டுபவன் என்ற பொருளிலே வருகிறது. மன்னர்களுக்கெல்லாம் கொடி ஒன்று உண்ணதுக்காக எல்லா மன்னரும் கொடி வச்சிருப்பாங்க. எல்லா கட்சிக்கும் கொடி இருக்குது. அந்த கொடி இருக்கிறச்சே பார்த்துடலான்னா பலராமனுக்கு பனைமரை கொடி, அதே மாதிரி ராவணனுக்கு வீணை கொடி, அதே மாதிரி கண்ணபெருமான் எம்பெருமானுக்கு கருட கொடி, துரியோதனுக்கு என்ன கொடினா அர்ஜுனனுக்கு அனுமார் கொடி, துரியோதனுக்கு என்ன கொடி கேட்டால் பாம்பு. கிருஷ்ணனை எதிர்க்கிறான் துரியோதனை, கிருஷ்ணன் கருட கொடி வச்சிருக்கான், இவன் பாம்பு கொடி வச்சுக்கலாமா? சிம்பாலிக்காக தோற்று போயிடுவான்னு காண்பிக்கிறது. பாம்பு எங்கேயான்னு கருடனை ஜெயிச்சிருக்கா. ஏன் வச்சுக்கிறான்னா, தோல்வி உறுதி என்றாலும் எதிர்ப்போம். இது சில பேருடைய மூர்க்கர்களுடைய கொள்கை. எனக்கு தோல்வி வரும் என்றாலும் எதிர்ப்போம். பார்க்கிறீங்களா, நம்ம அரசியல் அமைப்பில் பல முறை பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகள்லாம் இணைந்து 100 MP கைது போட்டு ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க. அது ஆளுங்கட்சிக்கு அசுர பலம் இருக்கும், நிச்சயம் தோற்று போயிடும். தோற்று போய்டும் தெரிஞ்ச அப்புறம் எதுக்காருன்னா, நாங்கள் எதிர்க்கிறோம் ஒருத்தர் இருக்கோன்னு தெரிஞ்சுக்க, தங்களுடைய பிரசன்ஸையும் காட்டிக்க, நாங்கள் ஜனநாயகவாதிகள் என்பதையும் உணர்த்துவதற்கு இப்படியெல்லாம் ஜிமிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணணும் அரசியலில் வேறு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதனால் துரியோதனன் கருடத்வஜனை எதிர்த்து போடுறான். ஆனால் அவனுக்கு நாகத்வஜம், பாம்பு துவஜம். அந்த பாம்பு துவஜம் அரவணீள் கொடியோன். எங்கேயாவது எப்போ கிருஷ்ணனுக்கு எதிர்ப்பாயிட்டோ அது கொடியும் அதே மாதிரி வச்சுக்க வேண்டாமா? கிருஷ்ணன் கருட கொடியை வச்சுட்டா நீ வேறு கொடியை வச்சுக்கோ, சிங்க கொடி வச்சுக்கோ, இல்லை சரப கொடி வச்சுக்கோ, அந்த மாதிரினா போகணும். அதை விட்டு ஏன் துரியோதனம் பாம்பு கொடியை வச்சான்? எனக்கு ரொம்ப நாள் இதுக்கு பொருள் புரியுது. அப்புறம் ஒரு தடவை ஒரு பெரியவர் சொன்னார், மகாபாரதத்திலேயே அதுக்கு காரணம் சொல்லப்படலை, ஆனால் கர்ண பரம்பரையாக ஒரு கதையை வச்சு சொன்னார். அதாவது பானுமதியினுடைய அப்பா வரப்போகிற மாப்பிள்ளை தன் பொண்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும், தன் பொண்ணை அப்படியே அரவணைச்சு அன்பாக பொழியணும் அப்படின்னு தீர்மானித்தார். அதுக்கு ஒரு ஜோசியர்கிட்ட போனார்.
அவர் ஒரு பால் பந்திச்சு கொடுத்தார். இந்த மந்திரப்பொடி, இந்த பொடியை பாலில் போட்டு இந்த பாலை உங்கள் மாப்பிள்ளைக்கு கொடுத்துரும். மாப்பிள்ளை அப்புறம் என்ன பண்ணுவார், பெண் பின்னாடியே சுற்றுவார். அவன் என்ன பண்ணினான், உடனே பானுமதி அந்த பாலை வாங்கி துரியோதனுக்கு கொடுக்க போனான். துரியோதனுக்கு அந்த பொடியில் ஏதோ சந்தேகம், வேண்டாம் போ அப்படின்ட்டான். அவன் என்ன பண்ணுவான் பாவம், பானுமதி அப்பா கொடுக்க சொன்ன பாலை வேண்டாம் மாட்டேங்கிறான் இந்த கொடூர கணவன்னு அன்னட போய் பாம்பு புத்தில் கொட்டிட்டான். அதில் தக்ஷகனுங்கிற பாம்பு உட்காந்துருது. அது நேர அவள் பின்னாடியே சுற்றிட்டு வர ஆரம்பிச்சு. பாம்பு வருது பாம்பு வருதுன்னு படுக்கிறது. துரியோதனா பாம்பு பாம்புன்னா துரியோதனன் நடுக்கிறான், பாம்பு 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 பாம்பு. இப்போ என்ன செய்யறது, தக்ஷகன் பார்த்தான், நான் தான் இவளுடைய கணவன் அப்படின்னு துரியோதனன் சொன்னோடனே, அது எனக்கு தெரியாதியா, மந்திரப்பால் எனக்கு கொடுத்துட்டா சாப்பிட்டேன், என்னால் இவள் என் மனைவிங்கிறான். இவ்வளோ சிக்கலான வெளில சொல்ல முடியாத கேவலமான விஷயம். அவன் என்னதான் பண்ணா இவ்வளோ விடுவேன்னா, அவன் சொன்னான் இந்த மாதிரி நான் எப்பெல்லாம் வந்து இவ்வளோ பார்க்குறேன்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன உன் தலைமையில் வச்சுக்கணும், என் தலைமையில் எப்படி வச்சுக்கிறது. உடனே துரியோதனன் சொன்னான், பேசாமல் கொடியில் வச்சுடுறேன்ட்டான். அதனால தான் கருடத்வஜனை எதிர்த்து போடுற பைத்தியம் எங்கேயாவது நாகத்வஜம் வச்சுக்கமா வச்சுருந்தான். அப்போ ஏற்பட்ட பைத்தியக்காரன் கண்ணபிரான் தூதனா வந்த பொழுது அவனை அவமதிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணினான். தனி ஆசனம் போடுறேன்னு சொல்லி கீழே ஒரு பாதாள அறை உண்டாக்கி அதில் மல்லர்களை வைத்து மேலே ஒரு பலகை வச்சு ஸ்லைடிங்காக அந்த பலகையை ஒரு கணத்தில் கட்டி தூரக வச்சுருக்கான். கிருஷ்ணா இந்த ஆசனம் உனக்கே பண்ணியிருக்கு, ஸ்பெஷல் மேட் அப்படின்னு உட்காந்து வச்சுட்டு அவருடைய கண்ணால் ஒரு செய்கை காட்டினான் துரியோதனன். உடனே அந்த ஆசனம் இருக்கே அதனுடைய மேலே போட்டு பள்ளத்தின் மேலே போட்டிருக்கிற அந்த பலகா அதை இழுத்துருவாங்க. அதை இழுத்தா கிருஷ்ணன் புடக்கிற பள்ளத்தில் கொடுத்துரும். அங்கே இருக்கிற மல்லர்கள் கிருஷ்ணனை அப்படியே கோழி கொஞ்சம் அமுக்கிற மாதிரி அமுக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இது துரியோதனுடைய திட்டம். தூது வந்தவனை இப்படி சிறைப்படுத்தலாமா, படுத்தவே கூடாது. ஆனால் அஞ்சலை, பாபத்துக்கு அஞ்சாத துரியோதனன் அவன் எம்பெருமானை இப்படி தூதனா வந்த கிருஷ்ணனை பள்ளத்தில் தள்ளுறதுக்கு திட்டம் திட்டி ஏற்பாடு பண்ணிட்டான். இந்த துரியோதனன் இவனை ஜெயிலில் போட்டுட்டு தர்மபுத்திரக்கு ராஜ்யத்தை கொடுத்தீங்களா உங்கள் குலம் விளங்கும்னு கிருஷ்ணன் சொன்னோன்னே, யார் ஜெயிலில் போடுறது, இதோபார் உன் கதையை அப்படின்னு சிக்னல் கொடுத்தான். அந்த பலகை அப்படியே இழுத்தார்கள். துரியோதனுடைய ஆள்கள் ரிமோட்டாக இருந்தது. பலகை இழுத்தோடனே சிம்மாசனம் அந்த ஆசனம் அப்படியே பள்ளத்தில் போயிடுத்து. ஓன்னு சத்தம் உரப்போறது, காப்பாற்று கிருஷ்ணன் எல்லாரும் மொத்த போகிறா அப்படின்னு ஆவலோடு இருந்தான் துரியோதனன். ஆனால் ஐயோ காப்பாற்றுன்னு குரல் வந்தது. அதனால் அந்த மல்லர்கள் குரல் உள்ளே போன கண்ணபிரான் விஸ்வரூபம் எடுத்தான். வண்டான் ஆகாசத்தை முட்ட தன் கிரீடம் நின்றான். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், பாடகம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது பெரிய காஞ்சிபுரத்தில், காமாட்சி அம்மன் பக்கத்தில். அங்கே பாண்டவ தூதனா பெருமாள் இருக்கார். பார்த்த உடனே புரியும், அந்த பாண்டவர் உட்காண்ட குழந்தை அங்கே நின்றுட்டான். இந்த வரலாறை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாடுறார். திருக்கண்ணங்குடி என்கிற திவிதேசத்து பெருமாளை சேவிக்கும் பொழுது அவருக்கு இந்த காட்சியை ஞாபகப்படுத்துகிறான் போல இருக்கு பகவான். அதை பாடுறார். பாடும் பொழுது அற்புதமான பாடல். அரவு நீள் கொடியோன், அரவுனா பாம்பு, அரவுனா தமிழல்ல, அரவ மாட்டலாம் இல்லை, அது வேற சவுண்டுங்கிறது. அரவு நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட. பாவம் செய்கிறோம் என்ற பயம் இல்லாமல் தூதனை சிறைபிடிக்க துரியோதனை வச்சான். அரவு நீள் கொடியோன், பெரிய பாம்பு குடியோன், அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட. அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ. அதுக்கு என்ன பண்ணான் பகவான் பதிலுக்கு, பெரிய பெரிய திருமேனி எடுத்து முடி அண்டம் மூடுருவ, தன் உடம்பே அண்டத்தை ஆகாசத்தை தொடும்படியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன், எல்லா திசையும் ஆக்கிரமித்து எம்பெருமான் வளர்ந்தான். அவனை எங்கே பார்த்தேன்னார். அவன் பார்க்க முடியுமா? பாண்டவ தூதனாக பகவான் விஸ்வரூபம் எடுத்ததை பார்க்க வேண்டும் என்று ஜனமேஜன் ஆசைப்பட்டான். அதற்காக காஞ்சிபுரத்தில் வந்து தபஸ் பண்ணினான். அவனுக்கு எம்பெருமான் பாண்டவ தூதனாக பாடகக்ஷேத்திரத்தில் காட்சி அளித்தார். ஸ்தல புராணம். திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், அவ்வளோலாம் நம்மளால் போக முடியாது, காஞ்சிபுரம் டூ மச் டிஸ்டன்ஸ்,
நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டேன். எங்கே பார்த்தேன்னார், திருக்கண்ணங்குடிங்கிற க்ஷேத்திரத்தில் பார்த்தேன். மேலே பாடுறார் பாருங்க ஆழ்வார். அரவநீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் வரையின் மாமணியும் மரதகத்திரளும் வைரமும் வெதிர்திர் முத்தும் திரை உணர்ந்து உந்தி வயல் தோறும் குவிக்கும். திருக்கண்ணங்குடியில் காவேரி வெள்ளம் வந்து என்ன பண்ணுமா, மலையில் கிடைச்ச ரத்னம் மரகதம் வைரம் எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சுன்னு வருமா, அடிச்சுன்னு வந்து வயலில் குவிச்சு வச்சுட்டு போயிடுமா. அப்படி திரையை கொணர்ந்து உந்தி வயல் தோறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. அந்த திருக்கண்ணங்குடியை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிது எனக்கு. நண்பர் ஒருத்தர் அழிச்சு போயிருந்தார், 4000 ரொம்ப வல்லவர், அவ்வளோ அழகாக சொல்லுவார், திருவாலி கிருஷ்ணமூர்த்தி. அவரோட அழிச்சு போய் எல்லாத்தையும் நல்லா சேவை பண்ணி வச்சார். அந்த நாங்கள் போயிருந்த அன்றைக்கி திருக்கண்ணங்குடியில் பவித்ரோத்சவம் சாத்துமுறை, ஒரு ஆர்வ கோளாறு ஸ்ரீபாஷ்ய சாத்துமுறை ஆரம்பித்து பண்ணுன்னா பண்ணிவிட்டேன். அது ஒரு தவறு. அந்த ஒரு தீர்த்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அனசிமுங்க, அவர் தான் சொல்லணுமா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்களே நாகரிகம். அதனால் அதெல்லாம் முடிஞ்ச உடனே தனியாக சொன்னார், நான் தான் சொல்லணும், நீங்கள் சொல்லிட்டீங்க, இனிமேல் திவ்ய பிரபந்தம் வரைச்சா நான் தான் சொல்லணும், நீங்கள் சொல்லிடக்கூடாது. சரி சுவாமி அப்படின்னு ஒதுக்கி வந்துட்டு. ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இப்படி ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு இவருக்கு மதிப்பு கொடுக்கணும். எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு உபன்யாசம் பண்ணுது பெருமாளை பார்த்து. அப்போ இந்த பாட்டு தான் சொன்னேன். மறக்க முடியாத நிகழ்ச்சி அது. பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அப்படி வானத்தை தொடும்படியான உருவத்தை எடுத்து துரியோதன சபையை கலக்கினவன் திருவேங்கடமுடையான். எனவே அவனுக்கு நபஸ்பிருக் என்பதாக வானத்தை தொட்ட முடியை உடைய. இப்போ புரியறதா ஆழ்வான் எப்படி ரசிச்சிருக்காருன்னு. இதற்கு நம்முடைய ஸ்லோகம். சர்பத்வஜே தர்மபியம் வினாஸ்ய தூதஸ்ய பதாளபதா சதேயः நவஸ்பிருஷம் ரூபமுபேயி வன்சः நவஸ்பிருகாட்சோ மகிதோ விபாதி. இப்படி பாதாளத்திலே தள்ள விழுந்தானே சர்பத்வஜன் அரவனில் குடியோன், அப்பொழுது நபஸ்பிருக்காக வந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான். எனவே நபஸ்பிருக் என்ற திருநாமத்தை உடைய. அன்பர்களே, இதற்கு தமிழ்ப்பா. அரவ கொடியோர் அசட்டு துணிச்சல் ஆர்வ கோளாறால் அவையிலே அண்டம் முட்டுருவும் உருவும் கொண்ட கண்ணன் நபஸ்பிருக் பெயரோன் தானே ஆமே. நபஸ்பிருஷே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.